கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பாலானதை பயனிலமாக்குகிற தேவன் செய்தியில் இன்னைக்கு மூன்றாவது பாட்டு தியானிக்க இருக்கிறோம். பாலானதை பயனிலமாக்குகிற தேவன். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். உமக்கு மகிமை தருகிறாம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறாம். உமக்கு மகிமை தருகிறாம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறாம். அல்லேலூயா அல்லேலூயா. தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி சோஸ்திரமே. உமக்கு மகிமை தருகிறாம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறாம். வாலியோனை அகற்றினீர், தாழ்ந்தோரை உயர்த்தினீர். வாலியோனை அகற்றினீர், தாழ்ந்தோரை உயர்த்தினீர். பசித்தோரை நன்மையினால் திருப்தியாக்கிறீர், பசித்தோரை நன்மைகளால் திருப்தியாக்கிறீர். ஆமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். வல்லவரே மகிமையாய் அதிசயம் செய்தீர், வல்லவரே மகிமையாய் அதிசயம் செய்தீர். உந்தன் திருநாமம் அதிசயமானதே, உந்தன் திருநாமம் அதிசயமானதே. உபர ரிபர ரிகரரா ரிபர ரிகரரரரா. கண்மலையே வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறீர், கண்மலையேன் வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறீர் என சொல்லி பாடுவேன் என் இதய வேந்தனே. இயேசுவின் நாமத்தினாலே ஜீவங்களின் பிதாவே, ஆமேன். ஜெயந்தி அக்கா, எங்க சம்மந்தி அப்பா, பிரைஸ் லார்ட். இப்ப நம்ம ஒரு தொடர் செய்தியை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இங்கிலீஷ்ல desolate shall be tilled or fruitful. அது பாலானதை பயிர் நிலமாக்குகிற தேவன். இந்த செய்திக்கு ஆதாரமான வசனத்தை எசேக்கியேல் 36வது அதிகாரம் 36வது. இதுதான் இந்த திருவள்ளுவர் வசனம். கர்த்தராகிய நான் டெசோலேட், பாலாய் போனதை பயிர் நிலமாக்குறது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு விவசாயி கிடையாது. விவசாயி செய்யற காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். நான் நிர்மூலமானதை கட்டுகிறேன் என்றும் பாலானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்று சொன்னார். அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியானவர்கள் அறிந்து கொள்வார்கள். இதை யார் செய்தார்? கர்த்தராகிய நான் செய்தேன் என்கிறார். இது 34வது வசனம். இதே இதற்கு அதுல என்ன வித்தியாசம்? 34 பாருங்க. பாலாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாருடைய பார்வைக்கு பாலானதுக்கு பதிலாக கடந்து போகிற யார்? இதுதான் இன்னைக்கு ஸ்பெசிபிக்கா பார்க்க இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம முடிந்த காரியத்தை பார்க்க இருக்கிறோம். ஃபர்ஸ்ட், இது எப்படி பாலானது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். எப்படி பாலான? மழை இல்லாதனாலதான். வாசிப்போமா? இது சாபம். மத்தேயு 27வது அதிகாரம் 24வது வசனத்துல பிலாத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விடுதலை செய்ய மேக்சிமம் முயற்சி பண்ணிட்டார். ஆனா சூழ்நிலை இவருக்கு மோசமா பண்ண உடனே என்ன சொல்கிறார்னா, ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி இந்த நீதிமன்ற இரத்த பலிக்கு நான் குற்றமல்ல, நீங்களே பார்த்துக்கணும் சொன்னவனுங்க வாயை புத்திட்டு இருக்கணுமா? ஆனா இப்ப இந்த சாபத்தை தங்கள் தலையில தூக்கி போட்டுக்கிட்டாங்க. எப்படி போட்டாங்க பாருங்க. அதற்கு ஜனங்கள் எல்லோரும், அண்டர்லைன் பண்ணி, எல்லோரும், ஒருத்தர் கூட வாயை புத்திட்டு இருக்கல, எல்லாரும் சொன்னனால இந்த சாபம் இஸ்ரேல் மக்கள் மேல வருகிறது. இவனுடைய இரத்த பலி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். புரிஞ்சுக்கிச்சா உங்களுக்கு? இப்படித்தான் இரத்த பலி இஸ்ரேல் தேசத்து மேல வந்துச்சு. ஏன்னா நான் சொல்றது சரித்திரத்துல நான் வந்து அதை சொல்றேன் உங்களுக்கு, கற்பனை கதை கிடையாது. அவங்களுக்கு பல முறை பல வித்தியாசம் வச்சிருக்கேன். உங்களுக்கு ஒரு குரங்கு கதை சொல்றேன், கேட்டுக்கீங்களா? கேட்டு என்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை பல காரியத்தை நான் சொல்லியிருக்கேன். இது என்னுடைய வாழ்க்கையில நடந்தது கிடையாது.
இஸ்ரேல் தேசத்துல நடந்தது. ரெண்டே நான் உங்களுக்கு சொல்ல போறேன். பாலானது எப்படி பாலானுச்சு, எப்படி பயிர் நலமாக மாற்றினாச்சு. கிபி 70 தீத்து ராயன் அப்படின்னு ஒரு ராயன், அவன் என்ன செய்யறான், அவனுடைய இராணுவத்தை அனுப்புறான். இராணுவத்தை அனுப்பும் பொழுது இந்த இஸ்ரேல் மக்கள் எல்லாரையும் அவன் கொலை செய்கிறான். இப்படியே கொலை செய்யறா, இறக்கமே இல்லாம வெட்டி கொள்றான். கர்ப்பிணி பெண்களை எல்லாம் பிடிச்சு கத்தி வச்சு வாய்த்த ஒரு வெட்டு, கையை உள்ள விட்டு சிசரியன் ஆபரேஷன் இவங்க செய்வாங்க. பிள்ளைய வெளியில தூக்கி அதை அடிச்சு கொண்டு ரோட்ல போட்டாங்க. இந்த பொம்பளை ப்ளீடிங் ஆகி செத்து போயிடும். நடந்துச்சு. அநேக இஸ்ரேல் மக்கள் தங்கள் உயிருக்கு பயந்து ஓடினார்கள். ஒரு கோட்டை வச்சு அந்த கோட்டையில போய் ஒரு சில இஸ்ரேல் மக்கள் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க நினைச்சாங்க இவங்களை கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லி. ஆனா இவங்க எல்லாம் நேரா அந்த கோட்டை கிட்ட வர்றாங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும், நம்மளை வந்து கொல்ல போற பண்ணி நம்மளே சூசைட் பண்ணி விட்டு உள்ள தற்கொலை பண்ணி செத்து போனார். இதெல்லாம் நடந்துருச்சு. ஆனா மீதியான ஒரு ஜனம் உலகம் எங்கும் சிதறடிக்கப்பட்டாங்க. எல்லா இடத்துலயும் போயிட்டாங்க. சிதறடிக்கப்பட்டவங்க போனதுனால அந்த தேசம், இஸ்ரேல் தேசம் பாழாக்கப்பட்டுருச்சு. பாழாக்கப்பட்டுச்சுன்னா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அங்க பயிர் கிடையாது, தரிசா மாறிடுச்சு. தரிசா மாறினத ஆண்டவர் என்ன சொன்னாங்க, கடந்து போற யாவருடைய பார்வைக்கும் பதிலாக யாவருக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்ப நான் உங்களுக்கு ஒரு புத்தகத்துல இருந்து சில நோட்ஸ் சொல்றேன். பாலானது 1948 அந்த தேசத்துல இஸ்ரேல் மக்கள் வந்து இன்னும் குடியேறதுக்கு முன்னாடி எல்லாம் எப்படி இருந்துச்சு, டெசலேட்டடா இருந்துச்சு. ஆனா 1971 அதாவது உள்ள வந்துட்டாங்க. அவங்க விவசாயத்தை எப்படி ஆரம்பிச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ட்ரிப் இரிகேஷன். இந்த ட்ரிப் இரிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கலிலேயா கடல் அப்படின்னு ஒரு கடல் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த கலிலேயா கடல்ல இருந்து அவங்க என்ன செய்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பைப் லைன் போட்டுறாங்க, பெரிய பைப் லைன். இந்த பைப் லைன் வழியா தண்ணி இந்த வனாந்தரத்து வழியா வருது. இந்த வனாந்தரத்து வழியா வரும்பொழுது அவங்க பயிர் போடுறாங்க. அதுக்கு ட்ரிப் இரிகேஷன், சொட்டு நீர் பாசனம். ஏன்னா தண்ணி ஃபுல்லா கிடையாது, அவங்களுக்கு இஷ்டத்துக்கு செலவழிக்க முடியாது. அது ஃபுல்லா கம்ப்யூட்டரைஸ் பண்ணிடுறாங்க, ஒரு நாளைக்கு எத்தனை சொட்டு தண்ணீர் வரும்னு சொல்லி. இது பைபிள்ல ஒரு தீர்க்கதரிசனமாக சொல்லி வச்சிருக்காரு. வாசிப்போமா? ஏசாயா 43வது அதிகாரத்துல இந்த ட்ரிப் இரிகேஷன் மூலமா தான் அவங்களுக்கு தண்ணி கிடைக்கும்னு சொல்லி பைபிள் திட்டமா சொல்லுது. வாசிப்போமா? 18 வசனம். ஏசாயா 43வது அதிகாரம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், முந்தினவைகள் பூர்ணவங்களாம் நீங்க வந்து நினைப்பீங்க உங்க வாழ்க்கைன்னு சொல்லி. உங்க வாழ்க்கையை பத்தி சொல்லலாம், ஆனா முந்தினவைகள்னா பழையது, பாழாக்கப்பட்டதை நினைக்காத. ஏன் நினைக்க கூடாதுன்னு சொன்னா 19, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அது என்ன புதிய காரியம்னா, யாருக்குமே தெரியாது, ட்ரிப் இரிகேஷன். என்னது ட்ரிப் இரிகேஷன்? நீங்க அது எப்படி பைப்பில் இருக்கு நான் காட்டுறேன் உங்களுக்கு. அது இப்பொழுது அது தோன்றும், நீங்கள் அதை அறிவீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குகிறேன் சொன்னது. ட்ரிப் இரிகேஷன் திரும்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இவங்க பயிர் செய்யல, அதாவது இஸ்ரேல் மக்கள் துரத்தப்பட்டாங்க, சிதறிக்கப்பட்டாங்க. அங்க இருந்த அரபியர்கள் இதை எடுத்துக்கிட்டாங்க. அரபியர்களுக்கு விவசாயம் பண்ண தெரியாது. இந்த விவசாயங்கிறது லேசான காரியம் கிடையாது. எனக்கு அதை பத்தி தெரியும். எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாகர்கோயில்ல என்னுடைய தாத்தா, எங்க அப்பாவுடைய அப்பா நிறைய விவசாயம் பண்ணுவார். விவசாயம் பண்ணி நல்லா லாபம் சம்பாதிப்பார். அவங்களுடைய டெக்னிக்கே வித்தியாசமா இருக்கும். அவங்க இந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசர்லாம் போட மாட்டாங்க. உங்களுக்கு இதை நான் கண்ணால பார்த்திருக்கேன், அதனால நான் சொல்றேன். சுத்தி சில மரங்கள் இருக்கும். இந்த பூவரசு மரம்ன்ற மரத்தை அங்கங்க வளர்த்து வச்சுப்பாரு எங்க தாத்தா. ஒரு பயிர் போடுறதுக்கு முன்னாடி அந்த கொப்பு எல்லாத்தையும் வெட்டி அதுக்குள்ள போட்டு மூடி வச்சிருவாங்க. எதுக்குன்னா அது மக்கி, அது உரம் ஏற்கனவே ரெடியா உள்ள இருக்கும். இல்லை எங்க தாத்தா அவர்கள் டெக்னிக். இப்பதான் யூரியா, பாஸ்போர்ட் இதெல்லாம் உள்ள போடுறாங்க. இதெல்லாம் போட்டு மக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா, உள்ள ஒரு பெரிய ஒரு குளம் இருக்கும் எங்களுடைய தோட்டத்தில். இன்னைக்கு இருக்காது, என்னுடைய கிருபைனால இருக்கு. அதுல இருந்து என்ன செய்வாருன்னா தண்ணீர் உள்ள பாய்ச்சுவாங்க. எப்போ பாய்ச்சுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கரெக்டா அந்த பூ, அதாவது இந்த நெல் பால் வைக்கும் பாத்தீங்களா,
அந்த நேரம் தண்ணி கரெக்டா எங்க தாத்தா அனுப்பிடுவார். ஏன்னா அதுவரை யாருமே அந்த தண்ணியை தொடக்கூடாது. முன்னாடி ஒரு சேனல் இருக்கும், அந்த சேனல் இருக்க தண்ணி தான் ரெகுலரா யூஸ் பண்ணுவாங்க. ஆனா மழை பெய்யலைன்னா இந்த தண்ணியை அனுப்பி அது எப்பவும் அந்த தண்ணி ஃபுல்லா இருக்கும். இது ஏகப்பட்ட தண்ணி இருந்தாலும் எங்க தாத்தாவால செய்ய முடியுது. ஆனா இங்க அப்படி கிடையாது. அவங்க என்ன சொல்ற புது டெக்னிக், எங்க தாத்தா டெக்னிக் கிடையாது. ஏசாயா 43வது அதிகாரம், நான் வனாந்திரத்திலே வழியையும், அவாந்திர வெளி வனாந்திரங்கிறது தேசம் பாலாகிப்பட்டது. திரும்ப வாசிப்போம். எசேக்கியேல் 36வது அதிகாரம் 30, பாலானப்பட்ட தேசத்தை கடந்து போகிற யாரு பிறகு பாலாய்க்கிறதுக்கு பதிலாக பயிரிடப்படும். 35, பாலாய் கிடக்கிற தேசம் ஏதேன் தோட்டத்தை போலாயிற்று. ஏதேன் தோட்டம் வசனம் காட்டப்படுற உங்களுக்கு. அவாந்திரமும் பாலாங்கிறதும் அரணிப்பான குடியேறப்பட்ட பட்டணமா இருக்குது. அரணிப்பான பட்டணம் இது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 1971 விவசாயம் எவ்வளவு இருந்துச்சுன்னா 10,28,000 ஏக்கர் விவசாயம் பண்ற நிலமா இருக்கு. 10 லட்சம். நீர்ப்பாசனம் நான் சொன்ன ட்ரிப் இரிகேஷன் 4,47,500 ஏக்கர் ட்ரிப் இரிகேஷன். இதெல்லாம் பின் குறிப்பிடுது. மரங்கள் எவ்வளவு இருக்கு நான் கேட்டீங்கன்னா 10,30,000. இந்த வந்து பாத்தீங்கன்னா ஜாஃபா JAFFA அந்த ஜாஃபாங்கிற ஒரு ஆரஞ்சு பழம் தான் மேக்சிமம். இது நான் வாசிக்கிறவங்களுக்கு ஐரோப்பியா நாடு, அமெரிக்கா, ஜப்பானுக்கு விமானம் மூலமாக ஆரஞ்சு பழம், ரோஜா பூ, சாரண ரோஜா ஏற்றுமையாகிறது. இது பெரிய ஆச்சரியம் என்னன்னா 747 போயிங் விமானம் 747 நம்பர் கிடையாது. போயிங் விமானம் 105 டன் எடை உள்ள பழத்தை ஏற்றிக்கொண்டு தினமும் ஐரோப்பியால போய் 2 தடவை போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுதான் எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. ஆரஞ்சு பழம் ஒரு வருஷத்துல 246 கோடி டாலர், ரூபா கிடையாது டாலர், 246 கோடி சேல்ஸ் ஆகுது. இத பார்த்துட்டு எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எசேக்கியேல் 36வது அதிகாரம், பாலான இடங்கள் பதிலாக பயிரிடப்படும், தேசத்தை கடந்து போறது யாருன்னா அமெரிக்காக்காரங்க, இங்கிலாந்துக்காரங்க. எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. ஏன் ஆச்சரியப்படுறாங்கன்னா 1900 இது யாருமே பார்க்க முடியாம எம்டியா கிடந்துச்சு. அன்னைக்கு இருந்ததுன்னா 500 பேரிச்ச மரங்கள் தான் இருந்துச்சு. ஆனா குடியேறின பிறகு ஈராக், ஈரான், குர்ஸ்தான் இங்க இருந்து என்ன பண்ணாங்கன்னா கள்ளத்தனமாக இவர் கொடுத்திருக்காரு. கள்ளத்தனமாக 63,000 கன்றுகள், பேரிச்சம் கன்றுகள், இதெல்லாம் ஹைபிரிட் கன்றுகள் அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஸ்மக்லிங், நம்ம மக்கள் ஸ்மக்லிங் பண்ணிட்டு இந்த டேப் ரெக்கார்டரையும் இந்த சேலையை கொண்டு வருவாங்க. நான் பார்த்துருக்கேன், காரின் சேலைன்னு சொல்லி கொண்டு வருவாங்க. ஆனா இவங்க விவரமா எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்கமாக நமக்கு பேரிச்சம் பழம் வேணும்னா ஹைபிரிட் கலிபோர்னியால இருந்து 87,000 கன்றுகளை கொண்டாடுறாங்க. இதை செஞ்சு அடுத்து அந்த ப்ரொடக்ஷன் ஒரு வருஷத்துல கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. 15,000 டன் பழத்தை எதிர்பார்க்கறாங்க. அதான் அவங்க டார்கெட். அந்த கன்று வளர்ந்து பயிர் செய்யும்போது ஈல்டு வந்து 15,000 டன் பழங்கள் வரும். இது யாருக்கு கூட ஐரோப்பா முழுவதுக்கும் இஸ்ரேல் தேசம் பூர்த்தி பண்ணுது. ஐரோப்பா தேசத்துக்கு முழுவதும் முன்னாடி எங்க இருந்து அது வந்துருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா எகிப்து, குர்ஸ்திஸ்தான், ஈரான், ஈராக் இருந்து வந்துச்சு. இப்ப அவங்களோட இந்த ஹைபிரிட் கள்ளத்தனமா கொண்டாந்து வச்சு அவ்வளவு ஈல்டு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப இதுல இன்னொரு அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கிறத நான் சொல்றேன். என்னன்னா விதையில இருந்து முளைக்கிறது ஒரு கன்று. நம்ம பாத்தீங்களா, ஒரு கொட்டையை போடுவாங்க, மாங்கொட்டையை போடுவீங்க, அது ஒரு மரம் வரும். ஆனா அதை விட மரத்தின் தூரில் இருந்து ஒரு ஷூட் ஆகி வரணும். பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். மரத்துல ஷூட் அடிச்சு வரும். அதை கட் பண்ணி வச்சானா அது ஈட்டு பெட்டரா இருக்கும். அதனால கன்றுகள் அந்த இப்ப இதனால என்னன்னா இந்த கன்றுகள் எல்லாம் அனுப்பிச்சாங்கன்னா இதே மாதிரி இவங்க செஞ்சு எக்ஸ்போர்ட் பண்றாங்க. 1948 வருஷத்துக்கும் 1971க்கும் இடையில, அதாவது 45 லட்சம் மரங்களை நாச்சிருக்காங்க, ரெக்கார்டு பண்ணியிருக்காங்க.
45,000 லட்சம் மரம். அதுக்கு முன்னாடி அந்த தேசம் எப்படி இருந்துச்சுன்னா பாலாய் போய் கிடந்துச்சு. இதனால ஆண்டவர் அந்த தேசத்தை ஆசீர்வதித்து மலையை கூற்றார். எப்படி கூற்றாருன்னு சொல்லி, அதாவது கானான் தேசத்துல இருந்தது ட்ரை. ஆனா 1975 34 சென்டிமீட்டர் மழை பெய்ய வச்சுட்டாங்க. காரணம் மரங்கள் வந்துருச்சு. முன்னாடி மரங்கள் கிடையாது. எருசலேம்ல 29, பேர்சபால 12, இதெல்லாமே மழை பெய்யறதுக்கு ஆண்டவர் கொடுக்குறார். இப்படி செய்துட்டு அடுத்து பாத்தீங்கன்னா இதுல இன்னொரு என்ன ஒண்ணு கொடுத்திருக்காருன்னா, அவந்தாரம் கட்டப்படும். 33 அவசரம் பாருங்க. எசேக்கியேல் 36, 37 பட்டணங்கள் அவாந்தரமான ஸ்தலங்கள் கட்டப்படும், பாலானதுக்கு பதிலாக பயிர் நிலமாக்கப்படும். அப்ப இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இஸ்ரேல் மக்கள் எல்லாம் உலகம் எங்கும் சிதறி போயிட்டாங்க. இவங்களை திரும்ப கொண்டு வராங்க. திரும்ப கொண்டு வந்து எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு டீம். இவங்க வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தீர்க்கதரிசனம் படி இது நடக்கும் அப்படின்னு 100% நம்பி உலகத்தில் இருக்க எல்லா யூதர்களும் ரிச் பீப்புள். நீங்க அமெரிக்காவில் இருக்க யூதர் தான் ஹையஸ்ட் பணக்காரங்க. இவங்க என்ன செய்யறாங்கன்னா பணத்தை அனுப்புறாங்க. யாருக்கு பணத்தை அனுப்புறாங்க? இஸ்ரேல் தேசத்துல இந்த வீடுகள் கட்டப்படணுங்கிறக்காண்டி. அவங்களுக்கு இந்த தீர்க்க தரிசனம் மேல அப்படி ஒரு நம்பிக்கை அனுப்பி இந்த மக்கள் வர்றதுக்கு முன்னாடி வீடு ரெடி ஆயிடுச்சு. அதாவது 1950 30,000 வீடு இருந்துச்சு. ஆனா 36 வருஷத்துல 10,80,000 புது வீடுகள், 10,80,000 புது வீடு கட்டிட்டாங்க. ஏன்னா இந்த வசனம் நிறைவேறும். அவாந்தர ஸ்தலத்தை நான் கட்டப்படும். பாருங்க இந்த இவர்கள் எப்படி வர்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜனத்தொகை கிபி 18,000 10,000 பேர் தான் இருந்தாங்க. நம்ப முடியுது அவங்க 10,000 பேர் இருந்தாங்க. அதுவும் வயதானவங்க தான் இருந்தாங்க. ஆனா அது கூடி 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 1991 39,57,000 பேர் அங்க இருக்காங்க. இதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். நான் சொல்லல, இது நடந்த சம்பவம். சரி, அடுத்த ஒரு ஏரியாவை நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்க் 5வது அதிகாரம். இப்ப தேசத்தை குறித்து நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லியாச்சு. மார்க் 5வது அதிகாரம் 2வது வசனம். இது ஒரு மனிதன் பாலாகி போயிட்டான். தேசத்தை பார்த்தாச்சு. ஒரு சிங்கிள் நபர் அவன் எப்படி பாலாகி போனான் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அசுத்த ஆவி ஒரு மனுஷன். இவன் பாலான போனதுக்கு காரணம் அசுத்த ஆவி. நான் உங்களுக்கு சொன்னேன், இஸ்ரேல் தேசம் பாலா போனதுக்கு காரணம் யூதர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ரத்த பிள்ளைய எங்க மேலும் எங்க பிள்ளை மேல வரட்டும்னு சொல்லி ரோட்ல போறத இங்க கூப்பிட்டு வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அந்த தேசம் பாலா போனது. ஆனா ஆண்டவர் பயிர் மாற்றிட்டார். இங்க இதுக்கு காரணம்னா ஒரு அசுத்தாவில ஒரு மனுஷன். அசுத்தாவியை குறித்து ஒரு நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். யார் சொன்னாங்கிறதை நான் உங்களுக்கு சொல்றேன். சாம் ஜபத்ரி அவருடைய செய்தி கேசட்ல சொன்னார். அசுத்த ஆவி. இவர் மலேசியாவுக்கு போயிருக்காரு ஊழியத்துக்கு. மலேசியா ஊழியத்துக்கு போயிருந்தப்ப ஒரு பாஸ்டுடைய தம்பி, நல்லா கேட்டுக்கோங்க, ஒரு பாஸ்டுடைய தம்பி இவனுக்குள்ள ஒரு அசுத்தாவி வந்துருச்சு. அது என்ன அசுத்தாவி அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பயங்கரமான ஒரு சம்பவம். பயப்படக்கூடாது, தைரியமா கேட்கணும். ஒரு மீட்டிங்ல பாஸ்டர் உட்காந்துருக்காரு சாம் ஜபத்ரி. அப்ப ஒரு வாலிபன் டீக்கா இருக்கான், டிஷர்ட் போட்டு ஆளு ஜெம்முன்னு இருக்கான். அவன் ஃப்ரண்ட் சீட்ல உட்கார வச்சிருக்காங்க. முதல்ல சொல்லிட்டாங்க, பிரதர் இவனுக்குள்ள இருக்கிறது ஒரு அசுத்தாவி, அது பாம்பு நாவி. அந்த ஆவி இவனுக்குள்ள வந்துருச்சு. எப்படி வந்துச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இவனுக்கு பணம் சம்பாதிக்க ரொம்ப ஆசை. பாஸ்டருடைய தம்பி, ஆனா வேலை செய்யவே பிடிக்காது. அவன் என்ன செய்தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மந்திரவாதிட்ட போயிருக்கான். மந்திரவாதிட்ட போய், மந்திரவாதி எனக்கு பணம் சம்பாதிக்கணும், எப்படி சம்பாதிக்கணும் எனக்கு தெரியணும், நீ எனக்கு உதவி செய்யணும்
அவன் சொன்னான், நான் ஒரு பயங்கரமான காரியத்தை ஒன்று சொன்னா உன்னால ஏற்றுக்கொள்ள முடியுமான்னு. என்னன்னாலும் சொல்லு, நான் ஏற்றுக்கிறேன்ட்டு அவன் சொல்றான். ஒரு பர்டிகுலர் நாள் அவனை ஒரு கல்லறை கூட்டிட்டு போறான். அந்த அசுத்தாவி இருக்கிற பிரேத கடையில கூட்டிட்டு போறான். அங்க ஒரு பாம்பின் ஆவி அங்க முன்னாடி அப்படியே ஆடிட்டு இருக்கான். நேரா சொல்றான், இவன் சொல்றான், ஆவியே நீ எனக்குள்ள வா, எனக்குள்ள வான்னு சொல்லி ஒரு சில மந்திரத்தை சொல்ல சொல்றான். சொல்ல 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 அந்த அசுத்தாவி எனக்குள்ள வந்துருச்சு. என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவன் பேங்க்குக்கு போவான். போய் அந்த கேஷ் வச்சிருக்கிற ஆள் முன்னாடி அப்படியே உட்காந்துருப்பாங்க. ஒரு சில மந்திரத்தை சொன்ன உடனே அப்படியே ஒரு பாம்பு மாதிரி ஆயிடுவானா, ஆடி இப்படியே ஆட ஆரம்பிப்பாங்க. எல்லாரும் பயந்துட்டு கத்துவாங்கல்ல. அங்க இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு புத்துன கீழே விழுவானா, விழுந்து பாம்பு மாதிரி சார் 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 வச்சுக்கிறாரு. பார்க்க பயங்கரமா இருக்கா, சந்தோஷமா இருக்கா. இப்படிப்பட்ட ஒரு அசுத்தாவி பிடித்த ஒரு மனிதனை பிரதர் சாம் ஜெபத்தை கூட்டு வந்தாங்க. அவரு ஜெபம் பண்ணி அந்த ஆவியை துரத்தி விட்டேன்னு சொன்னார். அது போல அந்த ஆவி இங்க இருக்கான கேட்காதீங்க என்கிட்ட. இது ஒரு அசுத்த ஆவி. அந்த அசுத்தாவி அதுதான் மார்க்கு 5வது அதிகாரம், அவர் படையிலிருந்து இறங்கி அசுத்தாவில் ஒரு மனிதன் பிரேத கலைந்து அவருக்கு எதிராக வந்தான். அந்தானா அன்னைக்கு வர்றாங்க, இன்னைக்கு இருக்காங்க. அப்படிப்பட்டவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் குடியிருப்பு கல்லறை, அவன் அட்ரஸ் கல்லறை. இவனை வீட்டில் இருக்க முடியாது. அவனை சங்கிலெல்லாம் ஒன்றும் கட்டக்கூடாது இருந்தது. விலங்கல்னாலே கட்டப்பட விலங்குகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போட்டான். நான் சொன்ன மாதிரியே தான் எங்கேயும் வீணுக்குள்ள யார் வந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் என்னை எப்படி மாற்றுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 19வது வருஷம் தான் வாசிக்கிறேன். இயேசுவினிடத்திலே வந்து லீகியன பிசாசு பிடித்தவன் வாஸ்திரம் தரித்தவனாக உட்கார்ந்து இருக்கான். இவனை சங்கிலியில கட்ட முடியாது, யாரும் இவனை அடக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அசுத்தா இவனுக்குள்ள வந்துருச்சு. ஆனா பயிர் நிலம் நட்டுக்கிறான். இந்த பயிர் நிலங்கிறது என்னதுன்னா, ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கிறான். அப்படி இருக்கிறவனை 19வது வசனம் பாருங்க. இயேசு அவனுக்கு உத்தரவு கொடுத்து, நீ உன் இடத்தாருக்கும் உன் இடத்து கர்த்தர் உனக்கு செய்தெல்லாம் அவர்களுக்கு அறிவி. ஆண்டவர் எப்படி மாத்திட்டான்னா, ஒரு பிரசங்கியார மாத்திட்டார். இந்த பிரசங்கம் செய்வது வந்து ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். எல்லாராலையும் புல்பீட்டில் ஏறி செய்தி சொல்ல முடியாது. அந்த ஒரு சிலருக்கு அந்த கிருபையை கொடுப்பாரு. நான் என் வாழ்க்கையில நான் பல இடத்துல செய்தி கொடுத்துருக்கேன், இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா நான் ஒரு பிரசங்கத்தை நான் ரசிச்சு ருசிச்சு கேட்டது யாருக்குன்னா, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்க இவன் என்ன லூசுன்னு நீங்க சொல்லலாம், நான் லூஸாவே இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த போன வருஷம் கடைசி பிரசங்கம் என் மக டீனா தேவியா வந்து புல்பெட்டில் ஏறி செய்தி சொல்றான். அப்ப நான் ஒரு தகப்பனாரா பாக்குறேன். இங்க இருந்துக்கிட்டு கீழே உட்காந்துருக்கேன், நோட்ஸ் எழுதிருக்கேன். எனக்கு அங்க நின்று பேசுறது கொஞ்ச நேரத்துல என் அம்மா மாதிரி ஒரு சாயல் அடிக்குது. எங்க அம்மாவுடைய பிரிண்ட் எனக்கு, எங்க அம்மா எப்படி நின்று கையெல்லாம் தூக்குவாங்க அதே மாதிரி தூக்கிக்கிட்டு இருக்கா. அவ்வளோ ஒரு வல்லமையா பிரசங்கத்தை சொல்றான். சொல்லிட்டு இறங்கி வர்றான். என் இருதயம் அப்படி நிறைவேறுச்சு. ஏன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எத்தனையோ பெண் பிள்ளைகள் தகப்பனருக்கு விரோதமாக வாழ்ந்து, தகப்பனாரே வேண்டான்ட்டு அவங்களாவே சுயமா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அதுல நாசமா போய் அப்பாவுடைய பேரை கற்றுட்டு இருக்காங்க. ஆனா என் மகள் அந்த பிரசங்கியார நான் பார்த்தேன். இங்க அதே மாதிரி ஒரு பிரசங்கியார் இருக்காரு, அவர் எக்ஸ் பிரசங்கியார். அவர்கிட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா அவர் சொல்லுவாரு, ஒரு காலத்துல நான் எப்படி இருந்தேன்னா ஒரு அசுத்தாவி படுத்த இருந்தேன், என்னைய ஆண்டவர் மாற்றினார் அப்படின்னு அவர் ஒரு சாட்சி சொல்லுவார். சரி, இன்னொரு நபரை நம்ம பார்க்க போகிறோம். அது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 14 5:14. இங்க ஒரு ஹீரோயினை காட்ட போகிறோம். யார ஹீரோயின்? ஹீரோயினா யாரு? சினிமா நடிகை தானே உங்களுக்கு ஹீரோயினா? இது குட்டி பிள்ளை ஒரு ஹீரோயின். வாசிப்போமா? 5வது அதிகாரம் 14. அவனும் குஷ்டரோகியான பாலான தேசத்தை அவங்களை காமிச்சேன். பாலான ஒரு நபரை காமிச்சேன். அது அசுத்தாவி பிடித்திருந்தா அவன் உடம்பெல்லாம் சூப்பரா இருந்திருக்கும். நான் பார்க்கல, அந்த உடம்புல எந்த கோளாறு இல்லை. அவனுக்கு
உள்ளதான் அசுத்தாவே இருந்துச்சு. ஆண்டவர் துரத்திட்டாரு, ட்ரெஸ் போட்டு உட்காந்துட்டு பிரசங்கியா மாறிட்டாரு. ஆனா இவர் அப்படி கிடையாது. குஷ்டரோகி, கையெல்லாம் இப்படி போயிருக்கும், உலகமெல்லாம் பெரிய பெரிய பேச்சஸ் இருந்திருக்கும், ஒருவேளை நீர் வடிஞ்சிருக்கும், துர்நாற்றம் அடிச்சிருக்கும். ஆனா இப்படி இருக்கிறவன இந்த 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 ஹோல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் யார் மூலமா வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2வது சம்பவம் 2 ராஜாக்கள் 5:2. சீரியாவிலிருந்து புறப்பட்ட பொழுது இஸ்ரேல் தேசத்திலே ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்துக் கொண்டு வந்தார். சிறு பெண். இந்த பெண் அப்பா அம்மா இருந்திருப்பாங்களா? எஸ், இருந்திருப்பாங்க. ஆனா அந்த சிறு பெண் கண் முன்னாடி அப்பாவையும் அம்மாவையும் கொன்னுட்டு இந்த பிள்ளைய, அழகு குட்டி பிள்ளையார், அன்னைக்கு நான் பார்க்குறேன், அடிக்க நீங்களும் பார்த்துருப்பீங்க, ஒரு இம்மூட்டு கொண்டு பொம்பளை பிள்ளை, அப்பா கையை படுத்திக்கிட்டு ஒரு பெரிய பாவாடை வந்து போட்டிருக்கு, அப்படி நடக்கும்போதே டாப் பண்ணிட்டு பார்த்துருக்கீங்களா? அழகா பெரிய பொம்பளை பிள்ளைய நடக்கிறத விட குட்டி பிள்ளை, விவரமெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்த பந்தாலாம் கிடையாது, அப்படி அழகா அப்படி ஹாப் பண்ணிக்கிட்டே நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு பொம்பளை பிள்ளைய பிடிச்சி கொண்டது. அவளை நாகமான் மனைவிக்கு பணிவிடை செய்யும். நாகமான் மனைவிக்கு பணிவிடை என்னது? என்ன சொல்வார்? கால் அமுக்கு டி அப்படின்னு சொல்லுவோம். குட்டி பிள்ளை குட்டி கையை வச்சு கால் அமுக்கி விட்டுருக்கோம். அப்படித்தானே? அவன் இருதயத்துல எவ்வளவு கோபம், கசப்பு இருந்திருக்கும். எங்க அப்பா அம்மாவை கண் முன்னாடி கொண்டாங்க, நாசமா போன், இந்த குஷ்டரோகம் என் பொண்டாட்டிக்கு சாத்தணும், அவனுக்கு இருக்கிறது இந்த பொம்பளைக்கு வரும்னு சொல்லி தான் செய்யணும், சாபம் போட்டிருக்கோம். ஆனா இது ஹீரோயின் நான் சொன்னேன் பாத்தீங்களா? அந்த ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவள் தன் நாச்சாரை பார்த்து, என் ஆண்டவர் சமாரியில் இருக்கிற தீர்க்கதரிசிக்கு போவார்னால் நலமா இருக்கும், அவர் இவனுடைய குஷ்டத்தை நீக்கி விடுவார். பாத்தீங்களா? பாலான உன் சரீரத்தை பயனலமாக்குறதுக்கு ஒரு ஆளு எங்க இருக்க? சமாரியில் இருக்க அப்படின்னு சொல்லி இந்த பெண் ஒரு ஆலோசனை சொல்றேன். இந்த பெண் இருதயம் எவ்வளவு ஒரு நல்ல ஒரு அழகான இருதயமா இருக்கும் பாருங்க. அதுக்குள்ள என்ன இல்லை? கோபம் கிடையாது, கசப்பு கிடையாது. ஷோ கட்டா இந்த அம்மா இந்த பொண்ணுகிட்ட சொல்லியிருக்கோம், மாப்பிள்ளை கப்படிக்குது, மாப்பிள்ளை பெரிய வீரன் தான், யுத்தத்துல தளபதி தான், போனா ஜெயிக்காம வரமாட்டாரு, ஆனா வீட்டுக்குள்ள வைக்க முடியல இருந்தால. அப்பொழுது அவன் போய் இஸ்ரேல் தேசத்து பெண் இன்ன பிரகாரம் என்றது தன் ஆண்டவர்கிட்ட சொன்னான். அந்த அந்த நாச்சியார் அந்த பொண்ணை நம்புறாங்க. எங்கிட்ட நான் பொறுமைக்காக சொல்லல, தாழ்மையோடு நான் சொல்றேன். ஒரு சில பேஷண்ட் நல்லா ஆயிடுச்சுன்னா இன்னொரு பேஷண்ட்டை கூட்டிட்டு வராங்க. இன்னைக்கு ஒரு அம்மா சொல்லிச்சு, ஒரு பேரை சொல்லி, அவர் சொன்னாரு நீங்க நல்லா பார்ப்பீங்கன்னா வந்த கட்சி. இது ரொம்ப காமன், இது வந்து ஒரு இயற்கையான என் சொந்தக்காரங்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனா இது பாதிக்கப்பட்ட பெண்ணுங்க, பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கிட்ட இருதயத்தில் கசப்பு இருக்கும். அப்பொழுது சீரியாவுடைய ராஜா, நல்லது போகலாம், நான் ஒரு லெட்டர் தரேங்கிறார். ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வந்த உடனே இஸ்ரேல் ராஜா அந்த நிருபத்தை வாசித்து தன் வஸ்திரத்திற்கு ஒரு மனுஷனுடைய குஷ்டத்தை நீக்கிறதுக்கு என்ற லெட்டர் கொடுத்திருக்காரு. இது எதுக்காக அவர் கொடுத்திருக்காருன்னா, இனி அவன் கொல்றதுக்கு அவன் கேட்டான், நான் டாக்டரா அப்படின்னு சொல்லி நொந்து போயிட்டார். இஸ்ரேல் ராஜா தன் வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டு செய்தி தேவனுடைய மனுஷனை எலிசா கேட்ட பொழுது, நியூஸ் எலிசா போயிடுச்சு. நாங்க சமரில எலிசா இருக்காரு, எலிசா தான் ஆண்டோடைய ஊழியக்காரன். எலிசாவை பத்தி இந்த சின்ன பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு, அவ்வளவு பாப்புலரா இருக்காரு. அன்னைக்கு டிவி கிடையாது, டிவியில இருந்தா எலிசா அவர் தன்னுடைய ஆக்ஷன் எல்லாம் காமிச்சிருப்பாரு. முன் பின் எங்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி இப்படி ஒரு குஷ்டரோகியை காட்டியிருப்பார். ஆனால் நான் கை வைத்து ஜெபித்த உடனே இப்படி ஆயிட்டாரு, டோட்டலா வேற ஒரு ஆளை தூக்கி உட்கார்ந்துருப்பாரு. எல்லா பிரார்த்தனையும் இப்ப காட்டுறாங்க டிவியில. ஆனா அன்னைக்கு எதுவுமே இல்லை, ஃபேக்ட்ஸ், உண்மை மட்டும்தான் வருது. வந்த உடனே என்னிடத்திலே வந்து இஸ்ரேல் தீர்க்கதரிசி உண்டு என்று அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லியிருப்பான். அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடு தன் ரதத்தோடு வந்து எலிசாவின் வீட்டிலே படியில் நின்றான். வீட்டுக்கு வந்தாச்சு, உள்ள நாஷ்டால விட்டு எவ்வளவு யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. உங்க வீட்டுக்கு, யார் வீட்டுக்கு? உங்க வீட்டுக்கு மோடி அவர்கள் வந்திருக்கிறார், வர்றேன் இருக்காரு, நியூஸ் வந்திருக்கு. நீங்க வாசலுக்கு வெளியில வந்து நின்றுவீங்க, கையில வணக்கம் போடுறதுக்கு ஒரு மாலையை வச்சுக்கிட்டு ரெடியா இருப்பீங்க. அவர் வந்தாருன்னா நான் தான் மாலையை போடணும், பக்கத்துலேயே ஒரு செல்ஃபி எடுப்பேன், அதை என் ஃபேஸ்புக்கில் போடுவேன். வெளியில தான் நிற்பீங்க,
ஆனா எலிசா வெளியில இல்ல, உள்ளேயே வராதன்ட்டார். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தடவை ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாதிரி சுத்தமானவன். இப்ப நாகமானுக்கு கடும் கோபம். அடப்பு ஆகி அவன் என்ன நினைச்சான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்தை தடவி நாமத்தை சொல்லி தடவுனார்னா சரியா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒரு சொந்தக்காரக்கா, ரொம்ப க்ளோஸ் சொந்தக்காரக்கா, அதுக்கு ஸ்கின் டிசீஸ் வந்துருச்சு. அது நாய் கொடையா கிடக்கும். அது எப்பவுமே நாய் இல்லாம இருக்காது. நாயை தூக்கி வச்சுட்டு நாயை கொஞ்சிக்கிட்டு நாய் 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 இந்த பொம்மரி நாயோட இருந்துச்சு. அதுக்கு ஸ்கின் டிசீஸ் வந்துருச்சு. அது ஒரு ஸ்கின் டாக்டர்கிட்ட போய் பார்த்துச்சு. அவர் இப்படி தூரம் அங்கிருந்து அப்படியே லுக் விட்டு, இது நீங்க நாய் வளர்த்தீங்கல்ல அதான் வந்துச்சுன்னு சொல்லி இந்த அக்காவுக்கு கெட்ட கோவம் வந்துருச்சு. என்கிட்ட வந்து சொல்லுது, அந்த டாக்டர் தொட்டு கூட பார்க்கலாம், என்ன ரொம்ப படித்த பொண்ணு, ஹை ஸ்டாட்டஸ் உள்ளது, அது என்ன எதிர்பார்க்குதுன்னா அந்த டாக்டர் என்ன சொல்லி நீ தொடரணும். நான் சொன்னேன், அவருக்கு இருக்கா, அவருக்கு தொடுறதுக்கு ஒரு 100 கேஸ் பார்க்குறாரு, 100 பேஷண்ட்டை தொட்டு பார்த்தாருன்னா அவருக்கு நோய் வந்துடும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அதனால் அந்த அக்கா ஒத்துக்கிட்டவே இல்லை. அதுக்கப்புறம் அங்கே போகவே இல்லை அந்த டாக்டர்கிட்ட. இன்றைக்கும் மக்கள் அப்படி தான் இருக்கேன். நாகமானுடைய ட்ரெண்டு தான் இன்னைக்கு இருக்கு. ஆனால் ஒரு ஆள் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அருமையான ஆலோசனை சொல்லுகிறார். அப்பொழுது 13 வசனத்தை வாசிக்கிறேன். அப்போ பாலானது அவர் பாலானதாகவே போகாமல் இருக்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு சின்ன பிள்ளையை யூஸ் பண்ணார். அந்த பேரு போடுற பேர் கிடையாது, பேர் இல்லாத ஒரு குட்டி ஹீரோயின் அப்படிதான் அந்த பிள்ளையை பார்க்க. ஆனா அடுத்து பாருங்க 13 வசனம், அவன் ஊழியக்காரர் யாருன்னு தெரியும். சம்படி வாஸ் வெரி கான்பிடென்ட். சமீபத்தில் வந்து ஆணை நோக்கி, தகப்பனே, என்ன ஒரு அருமையான தகப்பனே, அப்பா அப்பா அப்பாங்கிறாரு. ஏன்னா ஒரு கோபத்துல இருக்காரு, பேசுன கழுத்து பிடிச்சி போவாங்க. தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை உனக்கு சொன்னால் அதை நீ செய்து போன. பெரிய காரியம் என்ன நான் உங்களுக்கு சொல்றேன், எல்லாமே நீங்க என்கிட்ட கேளுங்க, நான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தருக்கு 2 பொம்பளை பிள்ளை, அவருக்கு 3வது பையன் வேணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை. என்ன ஆசை? 3வது. அவர் என்ன நினைச்சிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் வீடு பாலாய் கிடக்குது, 2 பொம்பளை பிள்ளை இருக்குது, ஆண் பிள்ளை இருந்தா தான் இது பயிர் நிலமா மாறும் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சுக்கிட்டு ஒரு தீர்க்கதரிசியை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறார் சென்னையில். அந்த தீர்க்கதரிசியை போய் அப்ரோச் பண்ணியிருக்கார். அவர் தெரிஞ்சு போச்சு, இவன் லூஸு சிக்கி கேட்டான்ட்டுன்னு சொல்லி அவர் ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்துருக்காரு. அது என்ன லிஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய பானையில 3 கடல் எழுதியிருக்காரு. இந்த கடல்ல இருந்து இந்த பானை, இந்த கடல், அப்படி 3 பானையில 3 தண்ணி கொண்டாங்க. நம்பர் 1. நம்பர் 2, ஒரு பானையில 100 rupees காயின் நோட்டு வச்சிருக்காரு. 100 rupees காயின் ஃபுல்லா இப்படி என்னென்னமோ லிஸ்ட் எல்லாம் கொடுத்து, இதெல்லாம் நீ கொண்டு வந்து வை, நீங்க 2 பேரும் வரணும், நான் உபவாசத்தோடு ஒரு 10 நிமிஷம் தான் நான் ஜோம் பண்ணேன், அதுக்கு மேலே நான் ஜோம் பண்ணேன், எனக்கு அவ்வளோ பவர் இருக்கு எனக்கு. இதெல்லாம் நீ கொண்டு வந்த பிறகு ஜோம் பண்ணி அனுப்புவேன். உங்களுக்கு குழந்தை உண்டாயிருக்குன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க, அது பெண் குழந்தையா இருந்தாலும் என்னுடைய ஜெபத்து மூலமா ஆண்டவர் அவன் குழந்தை மாத்து அப்படின்னு சொல்லி அனுப்பினார். டெலிவரி அது பொம்பளை. நான் சிரிக்கிறேன், தப்பா நினைக்கிறேன், நான் சந்தோஷத்தோடு சிரிக்கிறேன். இதுதான் பெரிய காரியம். பொம்பளை பிள்ளை அந்த பிள்ளை கொடுத்துருக்காருன்னு சொல்லி சந்தோஷம். அந்த பிள்ளைலாம் வளர்ந்துருச்சு வச்சுக்கோங்க. அதனாலதான் அவர் சொல்றாரு, தகப்பனே, ஒரு பெரிய காரியத்தை சொன்னால் நீ செய்திருப்ப அல்லவா, ஸ்நானம் பண்ணும் சுத்தமாகும் சொல்றாரு, இது செய்து அவனுக்கு எவ்வளவு அதிகங்கிறாரு. அப்பொழுது அவன் இறங்கி, எதுல இருந்து இறங்கினானா அந்த பெருமையில இருந்து இறங்கிட்டான், கோபத்துல இருந்து இறங்கிட்டான். ஆமா இல்ல, சித்ததானே, குளிக்கத்தானே சொல்றான், எப்படினாலும் குளிக்கிறோம்ல, இது என்னது தண்ணி தானே, குளிப்போமே. அப்ப அந்த தீர்க்கதரிசி சொன்னான்னா கோபம் வந்துச்சு, இறங்கிட்டார், கோபத்துல இருந்து இறங்கிட்டார். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானிலே 7 தரம் மூழ்கிற பொழுது அவன் மாமிசம் ஒரு சிறு பிள்ளையின் மாமிசத்தின் வரை சுத்தமானான். இதைத்தான் பாலானதை பயிர் நிலமாக்கிற நம்முடைய தேவன். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா, நீ நல்லவரையா, இரக்கமுள்ளவரையா. ஒரு தேசம் பாலானதையா, அதை பயிர் நிலமாக மாற்றினீங்க. எல்லாரும் ஆச்சரியப்படுகிறார்கள் ஐயா, அந்த அளவுக்கு செய்ய வல்லமை உள்ள ஐயா.
மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறீர், சரீரத்தை மாற்றுகிறீர், உள்ளத்தை மாற்றுகிறீர், ஒரு ஜீவனுள்ள புதிய வாழ்க்கையை தருகிறீர். அதே தேவன் இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களின் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.